நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடத்தோட கடைசி மாதமாக இருக்கக்கூடிய பங்குனி மாதத்துக்கு உண்டான பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தோட சோபக்கிருது வருடம் அப்படிங்கிறது முடியுது. அதன் பிறகு குரோதி வருடம் அப்படிங்கிறது வரப்போகுது. அதுக்கு தமிழ் புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது நம்ம தனியாக போடுவோம். இந்த வீடியோவில் இந்த பங்குனியோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த பங்குனி மாதம் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குது, நினச்சது நிறைவேறுமா, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணாபுண்ணான்னு இருக்குது. இது எப்படி சொல்கிறது, இதனால் பலர் பயப்படணும். சில பேருக்கு என்னடா இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஆனால் அதையும் தாண்டி உங்களோட ராசிக்கு என்னென்ன நன்மைகள் வரப்போகுது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடணும். சூரியன் மீன ராசியில் ராகுவோடு சேர்ந்து கூடியிருக்காரு. பார்த்துங்க, ராகுவும் சூரியனும் கூட்டணி. அதேமாரி மாத தொடக்கத்தில் பங்குனி 1ஆம் தேதியே செவ்வாய் கும்பராசிக்கு போய் சனியோட சேர்றாரு, பகை கிரகங்களோட சேர்க்கை. இது ஒரு பக்கம். அடுத்து புதன் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் நீசத்தில் இருக்கார். 13ஆம் தேதி புதனும் வக்கரமாகி சுத்தமாக வலிமையிலேருந்து போகிறாரு. இப்படி இந்த 3 கட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதோட சுக்கிர பகவான் கும்பராசியில் இருந்துட்டு 19ஆம் தேதி மீனராசிக்கு போய் அவரும் ராகுவோட சேர்றாரு. குரு பகவான் மேச ராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசியில் செவ்வாயும் சனியும் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த கிரக அமைப்புகள், இந்த பகை கிரகங்களோட சேர்க்கை, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதத்துக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே நீங்கள் அஷ்டம சனியோட பிடியில் இருக்கீங்க. இந்த மாதம் 1ஆம் தேதி மாதம் பிறந்து முதல் நாளே செவ்வாய் போய் அஷ்டமத்தில் உட்கார்றாரு. யார் கூட உட்கார்றாருன்னா பகை கிரகமான சனி கூட உட்கார்றாரு. அதே நேரத்தில் ராசிக்கு 9ஆவது வீடு மீன ராசியில் கிரகங்களோட ராஜா சூரியன் இருக்கார், அவரோட ராகு சேர்ந்துருக்காரு. இது எல்லாமே பார்த்தா சரியில்லாத ஒரு கிரக அமைப்பு. ஆனால் இந்த மாத கிரகங்களால் சில நன்மைகள் இருக்குது. சுக்கிரனால் சில நன்மைகள், புதனால் சில நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. இருந்தாலும் இந்த அஷ்டமத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துருக்காங்க கும்பராசியில். அப்படிங்கும்போது ஒரு எப்படி சொல்லணும், ரொம்ப சுருக்கமாக சொல்லணுன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை திறங்க, வேறு எதுக்கும் திறக்காதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு தான். குடும்ப சுமை கூடுதலாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் போராட்டம். நேசக்கரம் நீட்டினவங்க, அதாவது நமக்கு எவ்வளோதான் கஷ்டம் அப்படின்னாலும் யாரோ ஒருத்தர் நமக்கு விரும்பி நமக்கு நல்லது செய்யணும்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அது மாதிரி இந்த பூமி பந்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்யக்கூடிய மனிதர்னு ஒருத்தராவது இருப்பார். அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பெத்த பிள்ளையாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர், இல்லை வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு பெரிய அதிகாரி, இல்லை நம்ம கீழே வேலை செய்கிற ஒருத்தர், யாரோ ஒருத்தர் நமக்கு நல்லது செய்கிறதுன்னு இருப்பாங்க. பார்த்தீங்களா, அவங்க உங்களை விட்டு விலக வேண்டிய சூழல் வரும். அதில் ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கணும். ஒருத்தவங்க நம்ம உதவி செய்கிறாங்க அப்படின்னா அதை நாம் சலுகையாக எடுத்துக்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் பட்டும்படாமல் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நிலைக்கும். இல்லை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நான் வாங்கிக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறது, எனக்கும் வேறு வழி இல்லையே, என்ன பண்ணி தொலைகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதேமாதிரி பேசவே கூடாது. கூடுமான வரைக்கும் எதுக்குமே பேசாதீங்க. இப்போ ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடக்குதா, உங்களை கூப்பிட்டு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லிவிட்டு சத்தம் போடாமல் உட்காந்துங்க. நான் முந்திரி ஓட்டம் மாதிரி முன்னாடி போய் யோசனை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ பெரிய அறிவாளியான்னு 4 பேர் முன்னாடி நாம் அவமானப்படுற மாதிரி ஆகிடும். அதனால் கவனமாக இருந்துங்க. அதேமாரி குடும்பத்தில் பிரச்சனை வீட்டுக்குள்ளே நுழையுதா, மனைவி பிரச்சனை பண்ணுறாங்களா, அதுமாரி பெண்களுக்கு கணவரால் பிரச்சனையா, செவனேன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே கடந்து அமைதியாக போயிடுங்க. ஆண்களாக இருந்தால் எழுந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்துக்கிறது நல்லது. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய்ஸாவிடால் பேசியிருந்தோம்னா பிரச்சனை பெருசாகி தற்காலிகமாக பிரிய வேண்டிய சூழல் கூட வரலாம். நான் எழுதி சொல்லிப்படுறேன், ஞாபகம் வச்சுக்கிங்க. கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால ரொம்ப கவனம். அதுமாரி வேலை செய்கிற இடத்துல பெண்கள் ஆண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். ஏன்னா மாற்றுப்பாலினத்தவர்களால் அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த ஜோசியக்காரருக்கு வாயை திறந்தா நல்லதே வராது போல இருக்குது, திறந்ததுலேருந்து கெடுதலாகவே சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நன்மைகளும் இருக்குது. நன்மைகளை நம்ம பின்னாடி சொல்லுவோம். முதல்ல நம்ம என்ன எச்சரிக்கை செய்யணுமோ அதை செஞ்சிடணும். அப்போ இந்த மாற்றுப்பாலினத்தவரால் பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப அலுவலகத்துக்கு போனோம்னா நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி பேச்செல்லாம் வச்சுக்கக்கூடாது. இப்போ ஒரு பெண் ஊழியர் இருப்பாங்க, நம்ம விளையாட்டாக ஒரு கிண்டல் பண்ண போக அது பெரிய அளவில் பிரச்சனையாக போயிடும். அதுமாரி ஆண்கள்கிட்ட பெண் ஊழியர்கள் பழகும்போதும் கவனமாக இருங்க.
நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு வெள்ளந்தியான மனசோட பழகும், அதை அவங்க தப்பாக எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் நம்மளை சும்மா சாதாரணமாக பழகிறத பார்த்து ஒரு கட்டுக்கதை கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் ரொம்ப கவனம். அதேமாரியே வருமானம் பத்தலையே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சரியாக செஞ்சு முடிச்சிருங்க, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை. அதுமாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்க பங்குதாரர்கள் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்க கூடுமான வரைக்கும் அது எப்பேற்பட்ட நட்போட கூட்டு தொழில் செஞ்சாலும் சரி, சொந்த பந்தத்தோட உறவுகளோட கூட்டு தொழில் செஞ்சாலும் சரி, கூடுமான வரைக்கும் ஒப்பந்தங்களை முறையாக எழுதி கையொப்பமிட்டுங்க. புதுப்பிக்கப்படாத ஒப்பந்தங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை முறையாக புதுப்பிச்சிங்க, அதுதான் நல்லது. அதே மாதிரி பங்குனி 13ஆம் தேதி மீனத்தில் இருக்கிற புதன் வக்கரம் அடைகிறாரு. ஏற்கனவே மீனத்தில் நீசத்தில் தான் இருக்கார். இப்போ வக்கரமும் அடைஞ்சு சுத்தமாக வலிமை இழந்து போகிறாரு. அப்படிங்கும்போது நண்பர்களால் சில நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். கொஞ்சம் கமிஷன் தரகு வகையில் ஆதாயம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். விலகி போன சொந்தங்கள் திரும்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, வழக்குகள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாம் இருக்குது. இந்த புதன் வக்கரத்தால் 13ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய தலைவலி அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் நீங்கிடுவீங்க. பரவாயில்லடா, வெறும் கஷ்டம் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருந்தது, இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கடவுள் நம்மளை பார்க்குறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். அதுமாதிரி ரொம்ப நாளாக யார்கிட்டையாவது கொடுத்து பணம் வாங்க முடியாமல் இருந்தால் அதை இப்போ வாங்கி ஃபுல்லாக வசூலாகிடுவோம். அதுமாரி பங்குனி 19ஆம் தேதி சுக்கிரன் வந்து மீனத்துக்கு போகிறாரு. மீனம் வந்து சுக்கிரனுக்கு உச்ச வீடு அப்படிங்கிறதால அங்கே போய் உச்சமடைகிறாரு. புதனோட சேர்ந்து புத சுக்கிர யோகத்தையும் நீசபங்க ராஜயோகத்தையும் கொடுக்குறாரு. இதனால நல்ல நண்பர்கள் உங்களுக்கு நிறைய அறிமுகமாவாங்க, நிறைய நற்பலன்கள் வீடு தேடி வரும். சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகமும் கொடுக்குது அப்படிங்கிறதால கல்விக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளோட கல்வி, உங்களோட கல்வி நல்லாயிருக்கும். பிள்ளைகள் வந்து படிக்காத பிள்ளைகள் கூட கொஞ்சம் இப்போ நல்லா படித்து ஒரு மார்க் எடுக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா வாத்தியார் டீச்சர் கூப்பிட்டு நம்மளே பையன் இப்போ நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுமாரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சில பேருக்கு கேம்பஸில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இருக்குது. மாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து சனியோடு சேர்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது அரசியல் துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. குறிப்பாக அரசு வேலையை கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த ரோடு போடுறேன், ஒரு காம்பவுண்டு கட்டுறேன், ட்ரைனேஜ் கட்டுறேன்னு அரசியல்வாதியாக இருந்துட்டு கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா செய்கிற வேலையில் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குறை வரும். திடீர்னு ஒரு ஆஃபீஸர் புதுசாக வந்துடுவான். அவன் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டான். இல்லைன்னா ஏற்கனவே இருந்த ஆஃபீஸருக்கு அவ்வளோ கமிஷன் கொடுத்தா எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போ எனக்கு தனியாக கொடு, அப்போ தான் உனக்கு பில்லு சேங்ஷன் பண்ணுவான். அதனால் இந்த கான்ட்ராக்ட் கமிஷன் வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதோட மாதம் முழுக்க ராசிக்கு 9வது வீட்டில் சூரியன் ராகு சேர்க்கை இருக்குது. பிதிர்காரகன் சூரியனோடு ராகு இருந்திருக்கிறதால தந்தையாரை கவனமாக பார்த்துக்கணும். தந்தையாருக்கு சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் உடனே மருத்துவமனைக்கு போய் நல்ல பரிசோதனைகள் அப்படிங்கிறது செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா சும்மா ஒரு 1000-500 முடியறத அப்படியே முத்த விட்டு 5000-10,000 செலவு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. அதுமாரி தந்தை வழி உறவுகளில் விரிசல் உண்டாகும். குறிப்பாக தந்தைக்கு சகோதரிகள் இருந்தால் அத்தம்மார் உறவில் விரிசல் உண்டாகும், கவனம் தேவை. இதுமாரி பூர்வீக சொத்து தகராறுகள் உருவாகும். பாகப்பிரிவினைகள் இருந்தால் பிரச்சனை வரும். கூடுமான வரைக்கும் தந்தை வழி உறவுகள் தான் வந்து நமக்கு பங்காளிகளாக இருப்பாங்க. நமக்கு பாகம் போடணுன்னா கூட தந்தையோட அப்பா பசங்க, இல்லை தந்தையோட அப்பா பெரியப்பா சித்தப்பா இப்படி தான் இருக்கும். அவங்களோட நிலத்தகராறு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால பாகப்பிரிவினைகள் இப்போ வேண்டாம். எது வந்தாலும் அப்புறம் பார்த்துங்கன்னு விட்டுருங்க. அதுமாரி சமூகத்தில் பெரிய மனிதர்களை பகைச்சிக்காதீங்க. ஒருத்தர் கூப்பிட்டு நம்மள்ட்ட ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க, அவங்க பக்கம் நியாயமே இல்லை ஆனாலும் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தால் கூட போய் எடுத்து சொல்லுங்கள். நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது அப்படின்னு பகைச்சிக்கிட்டு போயிட்டு தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்திச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அஷ்டமத்தில் சனி இருக்குது, செவ்வாய் கூட இருக்குது, ராகு சூரியன் சேர்க்கை வேறு சரியில்லை, 9வது இடத்துல இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா தினமும் குளிச்சு முழுகிட்டு உங்கள் குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சு வணங்குங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தை படத்தை வச்சு வணங்கலாம். மாதத்தில் ஒரு நாள் குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு முடிஞ்சவங்க அறுபடை வீட்டில் ஏதாவது ஒரு முருகப்பெருமானோட வீட்டுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. அன்றைய தினம் ஒரு 6 ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்சால் அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். முடியலைன்னா ஒருத்தருக்காவது ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. இதை செஞ்சுட்டாலே இந்த பங்குனி அப்படிங்கிறது பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் சின்ன சின்ன நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.